இது எமது முந்தைய வீடியோவில் மூன்றாம் பாகம் தொடர்ச்சி. எமது முந்தைய பாகம் 1, பாகம் 2ற்கான வீடியோக்களை இதுவரை பார்வையிடாத நண்பர்கள் கீழுள்ள டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பாகம் 1ற்கான மற்றும் பாகம் 2ற்கான லிங்கை கிளிக் செய்து அவ்வீடியோக்களை பார்த்து பயன்பெறலாம். ஏதாவது ஒரு கட்சிக்கு அந்த ஆவணத்தில் குறைபாடுகள் இருக்கின்ற போதிலும் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டு ஏனைய பல கட்சிகளுக்கு அந்த விடயத்தை தவறாக கண்டு அவர்களுக்கு அந்த வேட்புமனுவை நிராகரித்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்த அந்த கட்சிகளுக்கு அவர்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கிரவுண்ட்ஸ் என்ற ஒரு வாதம் உருவாகின்றது. ஆனால் இங்கே நடந்திருக்கின்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுதோ தேர்தல் ஆணையாளரினால் அவருக்கு சட்டத்தினால் வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்துக்கு அமைவாக வெளியிடப்பட்டிருந்த அந்த கெசட் பத்திரத்தின் சுற்றுலாவத்திற்கு அமைவாக கோரப்பட்டிருந்த இளைஞர்களுடைய வயதினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்படுகின்ற பிறப்பத்தாட்சி பத்திரங்கள் ADR மேலதிக மாவட்ட பதிவாளர் பிறப்பு அல்லது இறப்புக்கு பொறுப்பான மாவட்ட பதிவாளரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியாக அமைந்திருக்க வேண்டும் என்ற தேவைப்பாட்டை திருப்தி செய்யாத சகல வேட்புமனுக்களையும் தெரிவத்தாட்சி அலுவலர்கள் நாடு தழுவிய ரீதியில் நிராகரித்திருக்கிறார்கள். எனவே இங்கு ஒருவருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு இன்னொருவருக்கு மறுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது அடிப்படை உரிமை மீறல் என்ற கோட்பாட்டுக்குள் வர முடியும். ஆனால் தற்பொழுது நடந்திருக்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அந்த விடயம் அடிப்படை உரிமை மீறல் என்ற கோட்பாட்டிற்குள் வருவதற்கு சாத்தியம் குறைவாகவே காணப்படுகின்றது. இந்த காரணத்தின் அடிப்படையிலேயே உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான வழக்குகளை அதன் ஆரம்பத்திலேயே உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கட்டளையாக்கியது. அதாவது உங்களுடைய வழக்குகளுடைய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுதோ இங்கு அடிப்படை உரிமை உங்களுக்கு மீறப்பட்டதற்கான அடிப்படையான ஏதுக்கள் காணப்படவில்லை, கிரவுண்ட்ஸ் காணப்படவில்லை என்ற காரணத்தினால் இந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என்ற வகையில் அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்கிறது. நாம் தற்பொழுது விடயத்தை கொள்கிறோம். 1946ஆம் ஆண்டினுடைய கட்டளை சட்டத்திலிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டளை சட்டங்கள் சட்ட விதியாக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் அது பல நடைமுறைகளை கொண்டிருந்தாலும் மிக அண்மை காலங்களில் அதன் மீது கொண்டு வரப்பட்ட திருத்தங்களே முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. அதாவது 2016ஆம் ஆண்டினுடைய 1ஆம் இலக்க திருத்த சட்டம், 2017ஆம் ஆண்டினுடைய 16ஆம் இலக்க திருத்த சட்டம், 2017ஆம் ஆண்டினுடைய 31ஆம் இலக்க திருத்த சட்டம், 2023ஆம் ஆண்டினுடைய 30ஆம் இலக்க திருத்த சட்டம், 2025ஆம் ஆண்டினுடைய 1ஆம் இலக்க திருத்தச் சட்டங்கள் என்பது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்திருந்தது. அதில் 2017ஆம் ஆண்டினுடைய திருத்தச் சட்டத்திற்கு முன்னராக கட்சிகளோ அல்லது சுயேட்சை குழுக்களோ உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தயாரிக்கின்ற பொழுது அதனுடைய வேட்பாளர்கள் பட்டியலை தயாரிப்பதற்கு எந்த விதமான நிபந்தனைகளுக்கும் உள்ளாகி இருக்கவில்லை. 2017ஆம் ஆண்டினுடைய 16ஆம் இலக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் மூலமாக உள்ளூராட்சி மன்ற வேட்பு மனுக்களை தயாரிக்கின்ற கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் அவர்களுடைய வேட்பாளர் பட்டியலில் 30% குறையாமல் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவத்தை செய்திருப்பதாக உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு முன்வைக்கப்பட்டது. அதிலும் 25% குறையாத பெண்களின் பிரதிநிதித்துவமும் அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த சட்டத்திற்கு பின்னர் தான் இலங்கையினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்களில் வேட்பாளர்கள் பட்டியல் தயாரிக்கின்ற பொழுது பெண்களுக்கும் இளைஞர்களுக்குமான பிரதிநிதித்துவம் வலியுறுத்தப்பட்டு முன்னுரிமைப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இளைஞர்களை இளைஞர்களாக உறுதிப்படுத்துவதற்கும் பெண்களை பெண்களாக உறுதிப்படுத்துவதற்கும் பட்டியலில் இடம்பெறுகின்ற ஏனைய வேட்பாளர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆவணங்களையும் தாண்டி வேறுபட்ட மேலதிகமான சில ஆவணங்களையும் சமர்ப்பிக்கும்படி சட்டம் தேவைப்படுத்தியிருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தினுடைய பிரிவு 4A படி இளைஞர் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுகின்ற வேட்பாளர்களின் வயதெல்லையினை உறுதிப்படுத்துவதற்காக certified copy of the
பர்த் சர்டிபிகேட், அதாவது அவர்களுடைய பிறப்பு சான்றிதழுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியும் மேலதிகமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி இல்லாத சந்தர்ப்பத்தில் அவற்றை குறிப்பிட்டு சத்திய ஓலை ஒன்றோ இவருடைய வயதை உறுதிப்படுத்தும் வகையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் சர்டிஃபைட் காப்பி என்பது யாரினால் சர்டிஃபை பண்ணப்படல் வேண்டும், யாரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்படவில்லை. இதனால் இந்த தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற சகல தேர்தல்களிலும் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த கட்சிகள் அவர்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரங்களினை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த பிறப்பத்தாட்சி பத்திரங்கள் ஏடிஆரினால், மேலதிக மாவட்ட பதிவாளரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டவையாகவும் இருந்தது, சமாதான நீதவானினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டவையாகவும் இருந்தது, கமிஷனர் ஆஃப் ஓத்ஸ் சத்திய ஆணையாளரினாலும் அத்தாட்சிப்படுத்தப்பட்டவையாகவே அமைந்திருந்தது. ஆனால் இந்த முறை அதற்கு வித்தியாசமான ஒரு தேவைப்பாட்டினை தேர்தல் ஆணையாளர் சட்டத்தினால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தினை பயன்படுத்தி கெசட் பத்திரம் மூலமாக தேவைப்படுத்தியிருந்தார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னதாக சட்டத்தினால் தேர்தல் ஆணையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தேர்தலுக்கான ஒழுங்கு விதிகள், அந்த தேர்தலுக்குரிய வேட்புமனுக்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய முறை பற்றியும் புதிய ஒழுங்கு விதிகள் அல்லது சுற்று நிருபங்களை தேர்தல் ஆணையாளர் கெசட் பத்திரம் மூலம் வெளியிடுவது வழமையான ஒரு விடயம். அந்த அடிப்படையில் இந்த முறை தேர்தல் ஆணையாளரினால் அவருக்கு சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரத்திற்கு அமைவாக வெளியிடப்பட்ட விசேட கெசட் பத்திரத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இல்லாத ஒரு புதிய விடயத்தினை தேவைப்படுத்தியிருந்தார். அதுதான் இளைஞர் வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரம், அவர்களுடைய வயதெல்லையை உறுதிப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்படுகின்ற பிறப்பத்தாட்சி பத்திரம் மேலதிக மாவட்ட பதிவாளரின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியாக இருக்க வேண்டும் என்று அந்த கெசட் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த முறை இலங்கையினுடைய 336 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்காக நாடு தழுவிய ரீதியில் சுமார் 2900 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவற்றிலே 2200க்கும் மேற்பட்ட கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 2900 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட போது இதில் 425க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் நிராகரிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிராகரிப்புக்கு ஏனைய பல காரணங்கள் கூறப்பட்டாலும் பெரும்பான்மையான கட்சிகள், பெரும்பான்மையான சுயேட்சை குழுக்களுக்கு நிராகரிக்கப்பட்ட காரணமாக அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட இளைஞர்களுடைய வயதை உறுதிப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பிறப்பத்தாட்சி பத்திரங்களில் தேர்தல் ஆணையாளரினால் கெசட் பத்திரம் மூலம் கூறப்பட்டிருந்த நிபந்தனையான மேலதிக மாவட்ட பதிவாளருடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியாக அவை காணப்படவில்லை என்ற காரணத்தினால் அவற்றை தெரிவத்தாட்சி அலுவலர்கள் நிராகரித்திருந்தார்கள். இங்கு இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்காக ஏன் இந்த அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்பதுதான் ஆராயப்பட வேண்டிய பகுதி. இங்கு தேர்தல் ஆணையாளர் அவருடைய சட்டத்தினால் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி தேர்தலுக்கு முன்பதாகவே கெசட் பத்திரம் மூலமாக அந்த நிபந்தனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய தேவைப்பாடு மீறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தெரிவத்தாட்சி அலுவலர்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் உள்ள குறைபாடுகளை காரணமாக கொண்டு அவற்றை நிராகரித்திருக்கிறார்கள். எனவே இதற்கு எதற்காக நீதிமன்றம் செல்ல வேண்டும் அல்லது இதற்கு நீதிமன்றம் செல்ல முடியுமா என்பதுதான் இங்கே மத்தியில் எழுகின்ற கேள்வி. அதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றது. முதலாவது விடயம், தேர்தல் ஆணையாளரினால் வெளியிடப்பட்டிருந்த கெசட் பத்திரத்திலே இந்த விடயம் ஒரு குழப்பமான பொருள்படத்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இளைஞர்களுடைய வயதினை உறுதிப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்படுகின்ற பிறப்பத்தாட்சி பத்திரங்கள் மேலதிக மாவட்ட பதிவாளரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கு பிரதி என்கின்ற பொழுது அது போட்டோகாப்பியாகவும் அமையலாம். அந்த பிரதியின் புகைப்பட பிரதியை வேறொரு சமாதான நீதவான் அல்லது சத்திய ஆணையாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியாகவும் அவை அமையலாம் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. எனவே தேர்தல் ஆணையாளரினால் சொல்லப்படுகின்ற விடயம் எதனை சொல்ல வருகின்றது என்பதை
முழுமையாக ஊகிக்க முடியாத ஒரு நிலைமை அந்த கெசட் பத்திரத்தின் வாசகங்களிலேயே காணப்படுகின்றது. அடுத்த இரண்டாவது காரணமாக முன்வைக்கப்படுகின்ற விடயம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தினுடைய பிரிவு 4A அமைவாக இளைஞர்களுடைய வயதெல்லையை உறுதி செய்வதற்காக அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அது இல்லாத பட்சத்தில் சத்திய ஓலை ஒன்றின் மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் யாரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தப்பட்ட கட்டாயம் ஒன்று அங்கு உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் இந்த முறை தேர்தல் ஆணையாளரால் வெளியிடப்பட்ட கெசட் பத்திரம் சட்டத்தினால் தேவைப்படுத்தப்பட்ட விடயத்திற்கு மேலதிகமாக ஒரு நிபந்தனையை வேட்புமனு தாக்கல் செய்பவர்களிடமிருந்து எதிர்பார்த்திருக்கின்றது. எனவே இது சட்டத்தை மிஞ்சிய அதிகார துஷ்பிரயோகம், அல்ட்ரா வைரஸ் என்று சொல்வார்கள் சட்டத்திலே. எழுத்தாணை மனுக்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமாக எண்பிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த அல்ட்ரா வைரஸ் அதிகார துஷ்பிரயோக பகுதி. ஆகவே சட்டத்தினால் ஒரு விடயம் தெளிவாக கூறப்பட்டிருக்க அதனையும் தாண்டி ஒரு நிபந்தனையை தேவைப்படுத்துவது என்பது அதிகார துஷ்பிரயோகம் என்ற பகுதிக்குள் உள்வாங்கப்படுகின்றது என்ற வாதமும் இங்கு நீதிமன்றத்தை நாடுவதற்காக சொல்லப்படுகின்றது. மூன்றாவது விடயம், தேர்தல் ஆணையாளரால் இந்த விசேட தேவைப்பாடு கெசட் பத்திரம் மூலமாக முன்வைக்கப்பட்ட நோக்கம் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டினுடைய 16ஆம் இலக்க திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே ஆகும். அதாவது இளைஞர்களுடைய வயதினை உறுதிப்படுத்துகின்ற பட்சத்தில் தான் அந்த கட்சி சார்பாக அல்லது சுயேட்சை சார்பாக எத்தனை வீதமான இளைஞர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தரவினை தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அது தேர்தல் ஆணையாளரால் தேவைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கட்சிகளுடைய வாதம், தேர்தல் ஆணையாளரால் தேவைப்படுத்தப்பட்ட விடயத்திற்கு மேலதிகமாக அந்த இளைஞர்களுடைய தேசிய அடையாள அட்டையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்களுடைய வயதினை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேசிய அடையாள அட்டையினுடைய பிரதியின் மூலமாக இலகுவாக அவருடைய வயதுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமே என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. நான்காவதான ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த முறை பெரும் கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பழம்பெரும் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற கட்சிகள் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தோன்றுமாக இருந்தால் அந்த கட்சிகள் பாரிய பின்னடைவை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். எதிர்வருகின்ற காலங்களில் இடம்பெறுகின்ற தேர்தல்களை எதிர்கொள்வது என்பது மிகுந்த சவாலான ஒரு சூழ்நிலையாகவே அவற்றுக்கு அமையும். எனவே தெரிவாத்தாட்சி அலுவலர்களினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நிர்வாக ரீதியான ஒரு தீர்மானத்தினால் கட்சிகள் எதிர்கொள்ள போகின்ற இழப்பு irreparable, ஈடு செய்ய முடியாதவை என்று வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதான விடயமாக இந்த தேர்தல் ஆணையாளரினால் முன்வைக்கப்பட்டிருந்த தேவைப்பாடு நிபந்தனை அந்த இளைஞர்களுடைய வயதினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் தொடர்பாகவே. எனவே உண்மையில் அந்த நிபந்தனையை கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் முறையாக பின்பற்றி இருக்கவில்லை என்றால் அந்த தவறு கியூரபிள், சரி செய்யக்கூடிய தவறுகள், அதாவது அந்த வயதினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சந்தர்ப்பம் அளிக்கப்படக்கூடிய தவறுகளாகவே காணப்படுகிறது. இதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருக்கின்றமையானதும் அல்ட்ரா வைரஸ் அதிகார துஷ்பிரயோகத்தின் ஒரு பகுதியாகவே கொள்ளப்பட வேண்டும் என்றும் கட்சிகள் அதற்கான வாதத்தினை முன்வைத்திருக்கிறது. இந்த காரணங்களோடு இன்னும் பல காரணங்களை அடிப்படையாக ஏதுக்களாக கிரவுண்ட்ஸாக கொண்டுதான் இவர்களுடைய எழுத்தாணை விண்ணப்பங்கள் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நீதிமன்றத்துக்கு ஆஜராகியிருந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டத்தரணிகளினால் எதிர்வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதாவது தேர்தல் ஆணையாளருக்கு சட்டத்தினால் முறையாக வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை பயன்படுத்தித்தான் அவர் அந்த கெசட் பத்திரத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே அந்த கெசட் பத்திரமோ அல்லது அதில் தேவைப்படுத்தப்பட்ட நிபந்தனையோ
அது முற்றிலும் சட்ட முறையானதாகவே அமைகின்றது என்ற விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அவர் சட்டத்தை மீறாதபடியினால் அதிகார துஷ்பிரயோகம் அல்ட்ரா வைரஸ் என்ற பகுதிக்குள் அவர் சென்றிருக்கவில்லை என்ற வாதத்தை அதன் மூலமாக கொண்டு வந்திருந்தார்கள். இது சட்டத்தினால் அவருக்கு உரித்தாக்கப்பட்டிருந்த அதிகாரத்தையே நடைமுறைப்படுத்தியிருக்கின்றாரே தவிர மேலதிகமாக சட்டத்தில் இல்லாத ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக அவர் பயன்படுத்தி இருக்கவில்லை என்ற வாதத்தை அவர்கள் முழுமைப்படுத்தியிருந்தார். அடுத்த விடயமாக சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட சட்டத்தரணிகள் முன்வைத்திருக்கின்ற வாதம், தேர்தல் ஆணையாளரினால் வெளியிடப்பட்டிருந்த சுற்று நிறுவத்தில் தேவைப்படுத்தப்பட்டிருந்த நிபந்தனையானது முறையாக பூர்த்தி செய்யப்படாததன் காரணமாக வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கு தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாக ரீதியான தீர்மானம் முற்றுமுழுக்க சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களே என்று சொல்லியிருக்கிறார். எனவே தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் மேற்கொள்ளப்பட்ட வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பான நிர்வாக தீர்மானமானது சட்ட முறையாகவே எடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அது அதிகார துஷ்பிரயோகமாக எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்ற வாதத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அடுத்த ஒரு வாதமாக அவர்கள் முன்வைத்திருப்பது, தற்பொழுது உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அமைவாக புகைப்பட பிரதிகள், அது தேசிய அடையாள அட்டையினுடைய புகைப்பட பிரதியாக இருந்தாலும் அல்லது பிறப்பத்தாட்சி பத்திரங்களுடைய புகைப்பட பிரதியாக இருந்தாலும் இலகுவான முறையில் அதனுடைய தகவல்களை தரவுகளை எடிட் செய்து மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே காணப்படுகின்றது. எனவே அப்படியான புகைப்பட பிரதிகளுடைய ஆவணங்களில் நம்பகத்தன்மை மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. இதனால் தான் தேர்தல் ஆணையாளர் அந்த நம்பகத்தன்மையை அதிகரித்துக் கொள்வதற்காக அந்த பிறப்பத்தாட்சி பத்திரங்கள் ஒரு அரசு அதிகாரியினால் மேலதிக மாவட்ட பதிவாளரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற பட்சத்தில் அத்தகைய முறையற்ற திருத்தல்களையோ மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்காது என்று அவருடைய வாதத்தினை முன்வைத்திருக்கிறார். அதனை மறுத்து பதிலளித்த கட்சிகள் சார்பாக தெரிவிக்கப்பட்ட சட்டத்தரணிகள், அதாவது ஒருவருடைய வயதை உறுதிப்படுத்தப்படுவதற்காக கேட்கப்பட்ட ஆவணம் அதில் தேவைப்படுத்தப்பட்ட நபரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்காத பட்சத்தில் மீண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற பொழுது அதனை அத்தாட்சிப்படுத்தி உரிய முறையில் சமர்ப்பிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதில் எவரேனும் தவறுவிட்டிருந்தால் அல்லது போலியான ஆவணம் சமர்ப்பித்திருந்தால் அவர்களுக்கு எதிராக அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனால் அதை நேர்மையாக உண்மையான ஆவணத்தை தான் புகைப்பட பிரதியாகவோ அல்லது சமாதான நீதவான் மூலமாக அத்தாட்சிப்படுத்திய பிரதியாகவோ அல்லது கமிஷனர் ஆஃப் கோர்ட் சத்திய ஆணையாளர் மூலமாக அத்தாட்சிப்படுத்திய பிரதியோ சமர்ப்பித்திருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு அதனை சரி செய்வதற்கான சந்தர்ப்பம் கட்டாயம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற வாதத்தினையும் கட்சிகள் தரப்பில் தெரிவான சட்டத்தரணிகள் முன்வைத்திருந்தார். மேலும் இன்னும் ஒரு விடயமாக, தேர்தல் ஆணையாளரினால் ஏற்கனவே தெளிவாக விசேட கெசட் பத்திரம் மூலமாக தேவைப்படுத்தப்பட்டிருந்த நிபந்தனையானது மீறப்பட்டுள்ளது அல்லது முறையாக பூர்த்தி செய்யப்படாமல் விடப்பட்டுள்ளமையானது அந்த கட்சிகளுடைய அல்லது சுயேட்சை குழுக்களினால் விடப்பட்ட ஒரு தவறாகும். அவர்களினால் விடப்பட்ட ஒரு தவறுக்காக அவற்றை சரி செய்வதற்கு அவர்களுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணைக்குழுவினால் தற்பொழுது கட்சிகளுடைய பெயர்கள் நிரல்படுத்தல், வேட்பாளர்களுக்கான இலக்கங்களை வெளியிடுதல் மற்றும் இதர தேர்தல் பணிகள் பெரும்பான்மையாக நிறைவு பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவற்றை ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படக்கூடும். எனவே கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களினால் விடப்பட்ட தவறுக்காக அரசு பாரிய ஒரு நட்டத்தினை இழப்பீடு செய்ய முடியாத irreparable loss-ஐ அரசுதான் இங்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று சட்டமாதிபர் திணைக்கள சட்டத்தரணிகள் வாதமாக முன்வைத்திருந்தார்கள். தபால் மூலமான வாக்குச்சீட்டுகள் நிறைவு பெற்றிருந்த வேளையில் தான் இப்படியான விண்ணப்பங்களும் செய்யப்பட்டிருக்கிறது என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த இரண்டு பக்கத்தினுடைய வாத பிரதிவாதங்களையும் நன்கு கேட்டறிந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டு பகுதிக்கும் இடையில் ஏதாவது இணக்கப்பாட்டின் மூலம் இந்த விடயத்தினை சுமூகமாக முடிவெடுத்துக் கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் எட்டப்பட முடியுமா என்பது பற்றி ஆராய்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் கட்சிகள் சார்பில் தெரிவித்த சட்டத்தரணிகளுக்கும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் தெரிவித்த தேர்தல் ஆணையாளரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சட்டத்தரணிகளுக்கும் இடையில் புரிந்துணர்வின் அடிப்படையில் இது ஒரு கியூரபிள் சரி செய்யக்கூடிய தவறாக கொள்ளப்பட முடியும் என்ற வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் இவர்களுடைய இந்த ஏற்கனவே கட்சிகளினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சமாதான நீதவான் மூலமாகவோ அல்லது சத்திய ஆணையாளர்கள் மூலமாகவோ அத்தாட்சிப்படுத்தப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த
பிறப்பத்தாட்சி பத்திரங்களை முறையான ஆவணமாக ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையாளர் தேர்தலுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அந்த தீர்ப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை வழங்கப்பட்டதிலிருந்து 2-3 நாட்களுக்கு பின்னர் தான் முன்னர் சொன்னது போல உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த காரணத்தின் அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டு கட்டளையாக்கப்பட்டிருந்தது. உயர் நீதிமன்றம் அவ்வாறு அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து கட்டளையாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிறப்பத்தாட்சி பத்திரங்களுடைய அத்தாட்சிப்படுத்தல்கள் தொடர்பிலும் பொருள் கோடல் செய்து சில விடயங்களை விளக்கியிருந்தது. அதிலே உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தள்ளுபடி செய்யப்பட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பிலே தேர்தல் ஆணையாளரினால் கெசட் பத்திரம் மூலமாக குறித்த இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக வழங்கப்படுகின்ற பிறப்பத்தாட்சி பத்திரங்கள் மேலதிக மாவட்ட பதிவாளரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாட்டுக்கு சமாதான நீதவானால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட அல்லது சத்திய ஆணையாளனால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்ற வாதங்களுக்கு அவ்வாறு அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவற்றுக்கு தேர்தல் ஆணையாளரினால் தேவைப்படுத்தப்பட்டிருந்ததன்படி மேலதிக மாவட்ட பதிவாளருடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியாகவே அது காணப்பட வேண்டும். அவ்வாறு அந்த பிரதி சமர்ப்பிக்கப்படாத விடத்து அது முறையான வேட்புமனு பத்திரமாக கொள்ளப்பட முடியாது என்ற வகையில் அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டளை அளவலாக இருக்கிறது. நாம் கடந்த எங்களுடைய வீடியோக்களிலும் பொருள் கோடல் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது. இங்குதான் இந்த பொருள் கோடலுடைய பிரயோகத்தை நாம் பார்க்க முடியும். நீதிமன்றங்களில் உயர் நீதிமன்றம் அதே விடயத்திற்கு ஒரு வகையான பொருள் கோடலையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்னும் ஒரு வகையான பொருள் கோடலையும் வழங்கி இருப்பது இப்போதைய முன்னே ஏற்பட்டிருக்கிறது. இங்கு நாம் விடை காணப்பட வேண்டிய பகுதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் இந்த பிறப்பத்தாட்சி பத்திரங்களுடைய அத்தாட்சிப்படுத்தல்கள் சம்பந்தமாக வழங்கப்பட்ட தீர்ப்பை விட உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து வழங்கப்பட்ட தீர்ப்பிலே அந்த பிறப்பத்தாட்சி பத்திரங்களுடைய அத்தாட்சிப்படுத்தல்கள் சம்பந்தமாக அளவலாவி இருக்கின்ற விடயம் மேலோங்குமா இல்லையா என்ற விடயத்தை ஆராய வேண்டியிருக்கிறது. இது வெளிப்படையாகவே எல்லோரும் அறிந்த விடயம். ஒரு விடயத்தில் உயர் நீதிமன்றம் ஒரு கருத்தையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு கருத்தையும் கொண்டிருக்குமாக இருந்தால் அதில் நிச்சயமாக உயர் நீதிமன்றத்தினுடைய கருத்தை மேலோங்குவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே இந்த விடயத்தில் அதே விடயம் சம்பந்தமாக 2 நீதிமன்றங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எதனை தேர்தல் ஆணையாளர் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஒரு குழப்பமான நிலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்வதற்கான விடயத்தையே பிரதானமாக கொண்டிருக்கிறது. அதற்கு உரம் சேர்க்கின்ற வகையில் தான் இந்த பிறப்பத்தாட்சிப்படுத்தல்களுடைய அத்தாட்சிப்படுத்தல்கள் தொடர்பிலும் அந்த தீர்ப்பில் ஆராயப்பட்டிருக்கிறது. உண்மையில் அது ஒரு பிரதானமான தீர்ப்பாக கொள்ள முடியாது. ஆகவே மேன்முறையீட்டில் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு முற்றிலும் பிழையானது என்ற ஒரு நிலைப்பாடு இதுவரைக்கும் வெளிப்படையாக உயர் நீதிமன்றத்தினால் சொல்லப்பட்டிருக்கவில்லை. இங்கு எழுத்தாணை விண்ணப்பங்களை செய்த கட்சிகள் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பெற்றுக்கொண்டாலும் ஒரு தயக்கமான குழப்பமான நிலையிலேயே அவர்கள் காணப்படுகின்றார்கள். அதற்கு காரணம் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி அந்த குறித்த பிறப்பத்தாட்சி பத்திரங்களினுடைய அத்தாட்சிப்படுத்தல்கள் விடயத்தில் உயர் நீதிமன்றம் ஒரு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கின்றது. ஒருவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் அதிருப்தியுற்றிருக்கின்ற தேர்தல் ஆணைக்குழு அந்த தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்திற்கு அப்பீல் மேன்முறையீட்டுக்காக செல்லுமாக இருந்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு முரணான ஒரு கட்டளை ஆக்கப்படுவதற்கு நிறைய சாத்தியங்கள் உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை காணப்படுகிறது. ஏனென்றால் உயர் நீதிமன்றம் ஏற்கனவே இதனுடைய விடயம் தொடர்பாக அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாட்டை வேறு வழக்குகளில் வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவேதான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கட்சிகளுக்கு சார்பான ஒரு தீர்ப்பு கட்டளை வழங்கப்பட்டிருந்தாலும் குறித்த மேன்முறையீட்டுக்கான காலப்பகுதி அப்பீலபிள் பீரியட் முடிவடைவதற்கு முன்னதாக அந்த தீர்மானத்தின் உறுதிப்பாடு பற்றி யாராலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது.
ஒருவேளை தேர்தல் ஆணைக்குழு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்திற்கு அப்பீல் மேன்முறையீடு செல்லாத சந்தர்ப்பத்தில் அப்பீலபிள் பீரியட் முடிவடைந்ததன் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கான தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தேர்தல் ஆணைக்குழு உட்பட சகலரும் தள்ளப்படுவார்கள். ஆகவே இந்த விடயத்தில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நகர்வு என்ன என்பதை அறியாமல் நாம் எதுவும் கூற முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகிறது. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு உறுதி செய்யப்படுவதற்கு காலத்தின் மீது பாரம் சுமத்துவதை தவிர வேறு வழியில்லை. நன்றிகள்.